அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, தைரியம் அப்படி ஒரு கிரீடம் எல்லாமே இருந்து ஒரு ஜம்முன்னு இருந்துக்கிட்டு இருந்தவங்க நிறைய ஜாதகத்தை தூக்கிட்டு, அம்மா உடம்பு எப்படி இருக்குங்க மேடம், எனக்கு வரவே இல்லை, வேலை வாய்ப்புன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், இன்டர்வியூக்கு படியாக ஏறி ஏறி இறங்குறேன், என்னன்னே தெரியல, ரொம்ப சலிப்பாக பேசக்கூடிய, கொஞ்சம் இறங்கி தன்மையாக பணிவாக பேசக்கூடிய தன்மைக்கு தள்ளப்பட்டுட்டீங்கன்னு சொல்லலாம். என்னப்பா வச்சு செய்கிறாரு கிரகங்கள்லாம், உண்மைதாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திலையும், சனி பகவான் அஷ்டமத்து சனியாகவும், 11ஆம் இடத்தில் குரு பகவான். நிறைய பேர் கல்யாணம்லாம் ஆச்சு, திருமண பொருத்தம் பார்த்து எடுங்க, கரெக்டாக இருக்கா கட்ட பொருத்தம் பார்த்து எடுங்கலாம் சொல்லிகிட்டே இருக்கு வலியுறுத்தி. 11ஆம் இடத்துல இந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். விரைய குருவாக மாறக்கூடிய காலகட்டங்கள் அக்டோபர் 31ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வருடம் தமிழ் வருட பிறப்புங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ டிசம்பர் கடைசிக்கு என்ன வருதுங்க, 5ஆம் தேதி இந்த வருஷம் கடைசிக்கு ராகு கேது உங்களுக்கு நகர்ந்து அந்த பக்கம் போகிறார், இங்கே 6க்கு வரார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அக்டோபருக்கு மேலே. அம்மா அவ்வளோ நேரம் நான் காத்திருக்கணுமா
அதுக்கப்புறம் டிசம்பருக்குள்ள ஒரு மேலே உங்களுக்கு நிறைய விஷயம். அப்போ பின்யோகம் இந்த ஆண்டில் கடைசிக்கு மேலே உங்களுக்கு அற்புதம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். அதுவரையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வீட்டில் அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உங்கள் வயதோட்டம் பொறுத்து பெரியவங்கள்ட்ட மரியாதையாக நடங்க. குருகுல கல்வின்னு தெரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழைய கதையெல்லாம் எடுத்து பாருங்கள் நெட்டில் போட்டு. இந்த குருகுல கை கட்டி வாய் பொத்தி சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா குருவே அப்படின்னு கேட்குற அளவுக்கு பணிவு வேணும். சர்வெண்ட் மாதிரி வேலை செய்யுங்க. அதிகார தோரணையில் அடங்குங்க. எந்த காரியத்திலையும் தடை, தாமதம். இதற்கெல்லாம் சிக்கனம் தேவை. பண விரயம் நிறைய இருக்கும். மேனேஜர்கிட்ட இருந்தோ, ஒர்க் பண்ணுற உத்தியோகக்காரங்க கிட்ட இருந்தோ சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர், சிலருக்கு டைவர்ஸ் கூட போகலாம். திருமண பந்தத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவியில் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு முடக்கத்தை கொடுத்துடணும். ஏன்னா பாவ கிரகங்கள் தொடர்பு அத்தனை பிரச்சனைகளை கொடுக்குது. பகையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிரகங்கள் என்னவா இருக்குங்க? பகை பெற்றிருக்குது. அப்போ கால பகை அப்படின்லாம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சில விஷயத்தை கால தாமதமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிம்மத்துக்கு கடுமையாக இருக்குது. நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுமையாக தான் இருக்கணும். நிறைய சாமி கும்பிடணும். ஒரு சில ராசிகளுக்கு வச்சு செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தா இந்த பொதுப்படையான பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யாது. கோச்சார கிரகம் உங்களை கஷ்டத்தை கொடுக்காது. நீங்கள் செஞ்ச தான தர்மமோ, புண்ணிய காரியங்களோ, புண்ணிய யாத்திரையுடைய அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகமோ உங்களை காப்பாற்றும். மன தைரியமாக இருக்கலாம். அப்போ கணவன் மனைவியிடையே சுமஞ்ச சஞ்சலப்பு வர்றது, கஷ்டங்களை கொடுக்கறது, உங்கள் வலிமையே குறையக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் உடல் தொந்தரவை கொடுக்கறது, மன ஆரோக்கியத்திலேருந்து தடுமாற்றம், இதெல்லாம் இருக்கும். சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட நடக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் சீன் போடுறது, புதுசாக வண்டி வாங்கி கொடுக்காதீங்க. பசங்களாக இருந்தால் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம்லாம் கவனமாக நீங்களே தான் பேரண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய உறவுகளில் யார் சிம்மராசியா உடனே இந்த வீடியோவை அனுப்பிச்சுடுங்க. மேடம் சொல்லிட்டாங்க, கரெக்டாக இருக்கா, கவனமாக இருக்கணுமா, பார்த்துக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. வெற்றிலை மாலை சூட்டி வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு எடுங்க. இந்த சத்யநாராயண பூஜை பெருமாள் வழிபாடு தான் உண்டுங்க. அது உங்களுடைய பண வரவு, பண கஷ்டத்தை நீக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு ராகவேந்தர் கோயிலையோ அல்லது ஒரு குரு கோயிலையோ அல்லது பெருமாள் கோயிலையோ நடத்துவாங்க. இரவு 7 மணிக்கு மேலே தான் அந்த சந்திரனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் முறையாக செஞ்சுட்டே வாங்க. மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.